Hello friends, welcome back to my channel Swing Lady. இன்னைக்கு நம்ம மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1/4 கிலோ கொத்துக்கறி எடுத்துருக்கேங்க. இப்போ கோலா உருண்டைக்கு மசாலா தயார் பண்ணலாம் வாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கசகசா, 1 பட்டை, 3 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ எடுத்துக்கோங்க. இஞ்சி கொஞ்சம், 5-6 பல் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கோங்க துருவினது, பொட்டுக்கடலை கொஞ்சம். இதெல்லாம் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 கிலோ கொத்துக்கறியை ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடயும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. இப்போ இதை வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். மட்டனில் தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சுன்னா நம்ம எண்ணெயில் பொரிச்செடுக்கும் போது பிரிஞ்சிடும். நீங்கள் வேக வைக்கும் போதே தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிடலாம். பெரிய சைஸில் உருண்டை பிடிக்க வேண்டாம், வேகாது. மீடியம் சைஸில் உருண்டை பிடிச்சிக்கோங்க. சூடானதும் ஒன்னொன்னா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சிம்லேயே வச்சு பண்ணுங்க. செவந்து வந்ததும் எடுத்துடலாம். மட்டன் கோலா உருண்டை ரெடி. இதே மாதிரி பலாக்காயிலையும் செய்யலாம், சேனக்கிழங்குலையும் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.